அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பொத்தியுநெட் இணையதளம் சார்பாக பொத்தியுநெட் குழுமம் அலிஃபான் பாடசாலை அதிபர் என்ற ரீதியில் உங்களிடம் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக நாங்கள் வருகின்றிருக்கிறோம். குறிப்பாக அண்மை காலமாக பொத்திவில் அலிஃபான் பாடசாலை அதிபராக இருக்கின்ற உங்கள் மீது சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களில் அதிகளவான குற்றங்கள் முன்வைக்கப்படுகிறது. குற்றங்களை மாத்திரமே சில ஊடகங்களும் ஊடகவியலாளர்கள் முன்வைக்கின்ற போது குற்றம் சாட்டப்பட்டவருடைய பகுதியுடைய என்ன நிலவரங்கள் அவருடைய உண்மைத்தன்மை என்பதை பற்றிய கலந்துரையாடலை மேற்கொள்வது அவசியமாக இருப்பதால் தான் இந்த கலந்துரையாடல் உங்களிடம் அமைகிறது. ஆகவே அண்மை காலமாக ஃபேஸ்புக்கிலும் இணையதளங்களிலும் உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றங்கள் எதை அடிப்படையாக வைத்து முன்வைக்கப்படுகின்றது என்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் என் மீது கொண்ட ஒரு தனிப்பட்ட கோபத்தின் காரணமாகவும் அரசியல் ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சி, அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அரசியல் நல்லாட்சியில் ஏற்பட்ட மாற்றம், அதற்கு அரசியல் பின்புலங்கள் என்னிடத்திலிருந்து ஒரு வலுவிழந்து செல்லுகின்ற என்ற எண்ணப்பாட்டோடு செய்யப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என்று நான் முழுமையாக எண்ணுகின்றேன். குறிப்பாக பாடசாலை அதிபராக அலிஃபான் பாடசாலை அதிபராக இருக்கின்ற நீங்கள் அண்மை காலமாக மாணவி ஒருவருக்கு பாடசாலை பரீட்சார்த்தியாக தோற்றுவதற்கு உங்களது தனிப்பட்ட விருப்பம் காரணமாகவே அவருக்கான அனுமதி அட்டையை வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுகிறது. இது பற்றிய உங்களுடைய முழு விவரம் என்ன? இது சம்பந்தமாக நான் இந்த அட்மிஷன் கார்டு வழங்குவது சம்பந்தமாக சில டிபார்ட்மெண்ட் ரீதியான சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இந்த குறிப்பிட்ட மாணவி எங்களுடைய பாடசாலையில் ஆரம்ப காலத்திலிருந்து பாடசாலையில் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ இந்த மாணவி அப்ளிகேஷன் விண்ணப்பம் செய்கின்ற வரையில் விண்ணப்பத்தில் கையொப்பம் விட்டுவிட்டு சென்ற மாணவி திரும்பவும் பாடசாலையில் காண முடியவில்லை. ஆகவே இவருக்கு அட்மிஷன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தோடு இருந்த இந்த மாணவி எங்களுக்கும் தெரியாமல் ப்ரைவேட்டாக அல்லது தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக பரீட்சை எழுதுவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றார். அந்த தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக விண்ணப்பித்த பிற்பாடு பாடசாலை ஊடாக விண்ணப்பித்த விண்ணப்பத்துக்கும் அந்த அட்மிஷன் கார்டு வந்திருக்கு. ஒரே நபருக்கு 2 அட்மிஷன் கார்டு அனுமதி அட்டைகள் கிடைத்திருக்கு. சென்ற பரீட்சை எழுதுவதற்கு முன் நான் நினைக்கின்றேன் 7ஆம் மாதம் 30ஆம் தேதி நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ரீதியான மேலதிகாரிகளுக்கும் அறிவித்திருக்கிறேன். அதனுடைய சித்தப்பாவும் அந்த சின்னவாப்பாவும் அந்த பிள்ளையும் வந்து ப்ரைவேட்டாக நான் போட்டிருக்கேன். அந்த அட்மிஷன் கார்டை சேர்க்க வேண்டித்தாங்க அல்லது உறுதிப்படுத்தித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பாடசாலை அட்மிஷன் கார்டு சம்பந்தமாக விசாரித்த போது அல்லது இந்த அட்மிஷன் கார்டை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு பாடசாலை சார்பான அட்மிஷன் கார்டை நான் தருகின்றேன் சொன்ன போது கூட நாங்கள் ப்ரைவேட்டாக எழுதப் போகின்றோம் அல்லது நாங்கள் ப்ரைவேட்டாகத்தான் இந்த முறை எழுதுகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ப்ரைவேட்டாக போட்டிருந்த அட்மிஷன் கார்டை என்னிடத்தில் தாரத்துக்கு அல்லது தந்து விட்டு போகிறதுக்கு இந்த முயற்சியும் செய்யவில்லை. நாங்கள் கேட்டபோது கூட தருவதற்கு அவங்க எண்ணவும் இல்லை. ஆகவே ஒரு ஆளுக்கு 2 அட்மிஷன் கார்டு அல்லது 2 அனுமதி அட்டைகள் இருக்கின்ற போது அவர் அந்த குளறுபடிக்கு ஒரு காரணமாகும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு இந்த பிள்ளை பரீட்சை ஒரு பக்கத்தில் எழுதுகின்றது என்ற அந்த முதன்மை நோக்கமே இருந்தது ஒழிய இந்த பிள்ளையை பழிவாங்க வேண்டும் அல்லது இந்த பிள்ளையை பரீட்சை எழுதாமல் விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செய்யப்படவில்லை. அந்த அட்மிஷன் கார்டு வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் பாடசாலை அட்மிஷன் கார்டை அந்த ப்ரைவேட் அட்மிஷன் கார்டு என்னிடத்தில் ஒப்படைத்திருந்தால் நான் பாடசாலை அட்மிஷன் கார்டை கொடுத்துருப்பேன். அந்த பிள்ளை அந்த பாடசாலை அட்மிஷன் கார்டை வாங்குறதுக்கு எந்த முயற்சியும் செய்யலை. ஆகவே நான் அந்த அட்மிஷன் கார்டை கூப்பிட்டு அந்த பிள்ளையை கொடுத்து நீ அதையும் வச்சுக்கோ இதையும் வச்சுக்கோன்னு சொன்னால் அது நான் அந்த பரீட்சையில் எழுதுகின்ற ஒரு குளறுபடிக்கு காரணமாகிவிடும். நான் டிபார்ட்மெண்ட் ரீதியாக அல்லது நான் ஒரு பிள்ளை செய்தவனாக கருதப்படுவேன் என்ற எண்ணத்தோடு அந்த அட்மிஷன் கார்டு நான் வழங்காது. அந்த பிள்ளை ப்ரைவேட்டாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறத நான் அறிஞ்சேன். அதனால் அந்த பிள்ளைக்கு அந்த அட்மிஷன் கார்டு வழங்கப்படலை. ஏன்னா அந்த அட்மிஷன் கார்டு வழங்குறதுக்கு அவர் தகுதி இல்லை. அந்த 2 அட்மிஷன் கார்டு ஒரு ஆளுக்கு போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய அந்த முழு நோக்கமாக இருந்தது. அதற்காக பரீட்சை எழுதக்கூடாது அல்லது இந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பழிவாங்கல் இல்லை அல்லது பிள்ளைகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து கொண்டு இந்த அட்மிஷன் கார்டை வழங்காமல் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணவும் இல்லை. அந்த எண்ணம் ஒரு நாளும் நினைட்டு இருக்கவும் இல்லை. இந்த அட்மிஷன் கார்டு சம்பந்தமாக வந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா இந்த பிள்ளை ப்ரைவேட்டாக போய் 4
2 பாடங்கள் எழுதிய பிற்பாடு ஒரு சிலரால் அந்த ஸ்கூல் அட்மிஷன் கார்டு வந்திருக்குண்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி ஸ்கூல் அட்மிஷன் கார்டு இருந்தால் அதையும் தந்திருக்கணும் நமக்கு. ஏன்னா அந்த பிள்ளைய ஒரு பிரைன் வாஷ், அதாவது அந்த மூளைச்சலவை செய்து அந்த பிள்ளைகிட்ட ஒரு கடிதத்தை வேண்டி ஒப்படைத்து விட்டு இணையதளங்கள்லையும் அல்லது அவங்களோட அந்த ஃபேஸ்புக்கள்லையும் போட்டு மிக மோசமாக அதை ஒரு டிபார்ட்மெண்ட் ரீதியாக நான் பிழை செய்தவன் அல்லது இந்த பிள்ளைக்கு நான் மிக பெரிய பாரதூரமான குற்றங்கள் என்னை இந்த பாடசாலையிலிருந்து விடமாற்ற வேண்டும் அல்லது இந்த பாடசாலையிலிருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஒரு சிலருடைய குறிப்பாக சிலர் அந்த இதில் ஈடுபட்ட ஆக்களை நான் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது எனக்கு ஒரு தர்மம் இல்லைன்றதுக்காக நான் அந்த பேர்களையும் தவிர்த்து கொண்டு ஒரு சிலர் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அல்ல, இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள்கிட்டயோ அல்லது இந்த பாடசாலையினுடைய மாணவர்களுடைய பெற்றார்கிட்டயோ என்னை கண்டால் அல்லது என்னை விசாரித்தால் அவங்களுக்கு முழுமையான அது தெளிவு கிடைக்கும். நான் எந்த பிள்ளைக்கும் அவ்வாறு அட்மிஷன் கார்டு அல்லது எக்ஸாம் எழுதக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. அப்படி சொல்வதற்கு நான் எத்தடிக்கவும் இல்லை. இதான் அந்த அட்மிஷன் கார்டு வழங்குறது 2 அட்மிஷன் கார்டு ஒருவருக்கு வழங்க முடியாதுன்ற அந்த நோக்கமாக இருந்தது ஒழிய அந்த பிள்ளைய பரீட்சையிலிருந்து தடுக்க வேணும் என்ற அந்த நோக்கம் இருக்கல்ல. ஆனால் அந்த பிள்ளை பாடசாலைக்கு ஒழுங்காக வரவில்லை. அதான் அதில் மிக முக்கியமானது. அந்த பிள்ளையே அந்த தனக்கு அட்மிஷன் கார்டு கிடைக்க மாட்டா அல்லது வரமாட்டான்ற எண்ணத்தோட அதை ப்ரைவேட்டாக போட்டுருது. அங்கேயே அந்த பிள்ளை அந்த பாடசாலையிலேருந்து அந்த பிள்ளை ஏதோ பாடசாலையிலேனோ நம்ம அந்த பிள்ளையாக நடந்திருக்குன்றது அந்த அதுலேயே நிரூபிக்கப்படுது. அந்த பிள்ளை ப்ரைவேட்டாக போட்டதால் இப்போ ப்ரைவேட்டாக போடுறதுக்கு முன்னே நான் ப்ரைவேட்டாக போட போகிறேன்னு சொல்லி எந்த கையெழுத்து வேண்டும் இல்லை அந்த ஃபோமில் வந்து சைன் பண்ண முடியாது. மாகாண சபையில் பதிவு செய்யப்படணும் அந்த ப்ரைவேட்டாக போடுறது. அதில் ஒரு ஸ்கூலில் அசைன்மெண்ட் எழுதுகிற அந்த இதுகளுக்கு எல்லாம் பதிவு செய்யப்படணும். அப்போ அதுகளும் இப்போ நாங்கள் பிள்ளை செஞ்சுருந்தால் எங்களை பள்ளிக்கூடத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருந்து நாங்கள் அதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருந்தா தான் அது ஆகப்பெரிய பிள்ளையாக இருந்தது. அப்போ ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஸ்கூலாக போட்டு ப்ரைவேட்டாக போடுறது தான் குற்றம். நாங்கள் ப்ரைவேட்டாக போகிறதுக்கு அந்த பிள்ளையை எந்த வகையில் ஊக்குவிக்கவும் இல்லை, நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவும் இல்லை. அந்த பிள்ளை தானாகவே எந்த ஆர்டியோ உதவியை பெற்று அந்த ப்ரைவேட்டாக போடுறது. அதில் அந்த பிள்ளையும் அட்டாளச்சின்னு ஏற்படப்படமாக கொண்ட எங்கள் பாடசாலையில் சயின்ஸை 2013ஆம் ஆண்டு இந்த 1000 பாடசாலை திட்டத்துக்குள்ள 2013ஆம் ஆண்டு கட்டாயம் ஆரம்பிக்க வேணும் என்ற அந்த எண்ணத்தால் நாங்கள் வெளியிலிருந்தும் வலயங்கள்லேருந்தும் அந்த பிள்ளைகளை அந்த தகுதியாக இருந்த பிள்ளைகளை நாங்கள் அந்த சயின்ஸ் வகுப்புக்கு சேர்த்துக்கொண்டோம். எங்கள்கிட்ட அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த தன்மை இருந்ததால் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். ஒரு மாணவிக்கு துர்வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டதாக உங்கள் குரலை ஒற்ற ஒளிப்பதிவு ஒன்று அண்மை காலமாக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பரப்பப்பட்டு வருகிறது. இது குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அது சம்பந்தமாக இந்த சொல்றதாக இருந்தால் அதில் பேசப்பட்டிருக்கிற வார்த்தை மாணவர்கள்கிட்டயோ அல்லது ஒரு ஆசிரியர்கிட்டயோ அல்லது ஒரு பாடசாலையிலோ அழைக்கப்பட்ட வார்த்தை இல்லை. நான் வெளியில் ஒரு இடத்துல நிற்கின்ற போது இந்த குறிப்பிட்ட அந்த நபர் அவருக்கு ஏதோ என் மீது ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னட்டு என்ன சீண்டு விட்டு அல்லது நீ அவன் இவன் என்று கதைச்சு அப்படியே அவரோட குரலை மட்டும் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நான் பேசியதை மட்டும் அவர் போட்டிருக்கார். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாகத்தான் அந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கேன். அந்த தூஷண வார்த்தைகளோ இதுகளோ அது பாரதூரமான வார்த்தைகளாக அவர் அதை காட்டி பிரிப்பிச்சு என்ன இந்த பாடசாலையிலிருந்து அவமானப்படுத்தி வெளியாக்க வேணும் என்ற எண்ணத்தோடு அதாவது ஒரு இப்போ புதுசாக அந்த எடிட்டிங் என்ற அந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கார். தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கார். அவர் மீது நான் அவருக்கு நேரடியாக நான் எடுக்கலை, டெலிஃபோனில் அவராகத்தான் எடுத்து நான் ரசாம் அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. எடுத்த உடனே அவர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் அவர் நீ என்ற வார்த்தையை பாவிச்சார். அடுத்தது நான் காசு வேண்டி கொண்டு அட்மிஷன் கார்டு வழங்குறதாக என்னை குற்றம் சாட்டினார். அதுக்கப்புறம் என் மீது அந்த அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து விட்டு நான் இந்த குரலை மட்டும் அல்லது இன்னும் அவர் ஆடுற குரலையெல்லாம் சேர்த்து அது கூட சேர்த்ததையெல்லாம் சேர்த்து விட்டு அதை நிறைய பேருக்கு உலா ஊட்டிக்கிறார்.
அது சம்பந்தமாக அவர் தான் அதை சரியாக அதை தீர்மானிக்கணும். அந்த பாடசாலையில் அவ்வாறு செய்கிறது பாடசாலைக்கு தான் பிரச்சனை. பாடசாலைன்னு இல்லாமல் என்னோட தனிப்பட்ட கோபத்துக்கு அதை செய்து கொண்டிருக்கிற அந்த பாடசாலையினுடைய முன்னேற்றத்தில் அது ஒரு பெரிய தடையாக இருக்கலாம்னு தான் நான் இப்போயும் அதுக்கு அவருக்கு திரும்ப அதை பதிலளிக்காமலும் அல்லது அவருக்கு கிட்ட நான் அதை பேசாமலும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் என்னுடைய அந்த மரியாதையின் நிமித்தம் நான் அதை இப்போ இருக்கின்ற அந்த தொழில்நுட்ப ரீதியான அதை விடயங்கள் சிலரை பெருப்பித்து காட்டுவதற்கு அது உதவி செய்கின்றது. அந்த ரீதியாகத்தான் நான் நோக்குகின்றேன். அலிர்ஃபான் பாடசாலை நீங்கள் பொறுப்பேற்ற போது பாடசாலையுடைய கல்வி வளர்ச்சிக்கு தற்போது நீங்கள் 3 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்ற இந்த தருணத்தில் பாடசாலை அடைமட்டத்துக்கு இடையில வித்தியாசம், அந்த அடைவுகள் எந்த வகையாக இருந்தது என்று கொஞ்சம் குறிப்பிட முடியுமா? இப்போ நான் 2011 கடைசி பகுதியில் 2012 ஆரம்ப பகுதியில் அந்த பாடசாலையை பாரம்பரியம். இந்த பாடசாலையில் அதிபராக இருந்த அசீஸ் அவங்க கோட்டக்கல்வி அதிபராக பதவி விட்டு சென்ற பிற்பாடு நாங்கள் பாடசாலையை பாரம்பரித்து கொண்ட பிற்பாடு இந்த பாடசாலைக்கு 2012, 2013, 2014 இந்த 3 ஆண்டுகளையும் உள்ள ரிசல்ட்ஸ்கள் ஒப்பிடுற போது வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. இப்போ சாதாரணமாக 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற ஓஎல் பரீட்சையில் ஏறக்குறைய 3-4 பாடங்கள் 100% சித்தி அடைந்திருக்கலாம். பொதுவாக இஸ்லாம் பாடம், தமிழ் மொழியும் இலக்கியம் தமிழ் பாடம், அடுத்து ஐடி பாடம், இவைகளெல்லாம் 100% சித்தியை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய பாடசாலையினுடைய வருடத்துக்கான குறிக்கோளை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கடைசியாக இருக்கின்ற இந்த பாடசாலையில் ஃபைல் பண்ணுற பிள்ளைன்னு சொல்கிற பிள்ளை 6 பாடத்திலேயாவது எஸ் இருக்கணும் என்ற அந்த ஒரு குறிக்கோளை வச்சுக்கொண்டு நாங்கள் சென்ற வருடத்தில் ஒவ்வொரு வருடத்திலையும் முன்னேற்றமாகத்தான் போய் கொண்டிருக்கின்றோம். இந்த கணித பாடத்திலே ஏறக்குறைய 76% பிள்ளைகள் பாஸ் பண்ணுறது, விஞ்ஞானத்தில் 86% பிள்ளைகள், வரலாறு பாடம் இந்த பகுதியிலேயே 50%, 60% இருந்த அந்த இதை 91% அந்த பாடசாலையை நாங்கள் உயர்த்திருக்கிறோம். இப்படி பின்தங்கி இருக்கின்ற பாடங்கள் இப்போ குடியுரிமை கல்வி, வணிகமும் கணக்கீடும், இலக்கிய நயம் போன்ற தொகுதி பாடங்களில் கூட 98%, 96-95% மாணவர்களை நாங்கள் சித்தி அடைய வைத்திருக்கிறோம். இந்த டபிள்யூ எடுக்கின்ற அந்த வீதத்தை குறைச்சிருக்கிறோம். அதை அந்த சென்ற வருடங்களை பார்க்கக்குள்ள இந்த வருடம் 3%, 4%, 5% கூடிக்கொண்டு போகுது. இந்த எதிர்வாரண்டு 2015ஆம் ஆண்டில் கூட நாங்கள் அந்த வகையில் நான் ஒரு அதிபராக வன்னேபி பாடசாலையினுடைய அதிபராக இருந்து கூட இந்த பாடசாலையில் வரலாற்று பாடத்தை படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லை. ஆசிரியர் ஒரு விவசாய ஆசிரியர் அந்த வரலாற்று பாடத்தை படிப்பிக்கிறார். அவரும் படிப்பிக்கணும் என்றதற்காக எனக்கு ஒரு அளவுக்கு அந்த பாடத்தில் முன்னறிவும் அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம் என்றால் நான் அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கேன். அதனால் அந்த வரலாறு போன்ற பாடங்களை நாங்கள் முன்னேற்ற கிடைச்சி. அடுத்த விஷயம் என்னென்னா, வருடம் கடைசியாக நடக்கிற பரீட்சைகள், இந்த டேம் பரீட்சையை நாங்கள் ஒரு அனலைஸ் மூலமாக செஞ்சு டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து பின்தங்கின மாணவர்களுக்கான வகுப்புகளை நடத்திக்கணும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது இவ்வாறான அந்த அனலைஸுகள் எங்களுக்கு அந்த அடைவு மட்டத்தை கூட்டுறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது எங்களுடைய மாகாண கல்வி திணைக்களம், அடுத்தது யூனிசெஃப், இந்த பிள்ளைநேய பாடசாலையினுடைய ஊக்குவிக்கின்ற அந்த தன்மையில், அதோட இந்த கொய்கா அப்படியான அந்த நிறுவனங்களும் எங்களுக்கு இந்த பின்தங்கிய மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக உதவி செய்யும். அடுத்தது இந்த பின்தங்கிய மாணவர்களை விசேட வகுப்புகளை வைக்கிறது. அதனால தான் இந்த விசேட வகுப்புகள் வைக்கிறதால சென்ற வருடமும் இந்த வருடமும் கல்வி திணைக்களம் இந்த கருப்பாடங்கள் 5 தமிழ், கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, ஆங்கிலம் போன்ற பாடங்களை பின்னேரங்களில் 2 மணித்தியாலங்கள் வகுப்பு வச்சு அந்த பின்தங்கிய மாணவர்களை உயர்த்துவதற்காக ஒரு கொடுப்பன வேலை ஒரு ஊக்குவிப்பை ஆசிரியர்களுக்கு செய்கிறது. அதனால் ஆசிரியர்கள் பின்னேரத்துலேயும் வந்து இந்த பாடசாலையில் படிப்பிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியூரில் இருந்து கூட படிப்பிக்கிறாங்க. பெரும்பான்மையாக நான்
என்னுடைய பாடங்கள் ஸ்கூல் நேரத்தில் செய்யலாம் என்பதற்காக 6:30க்கு இந்த மாணவர்கள் வருகின்றார்கள். 6:30 7:30 வரைக்கும் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முதல் என்னுடைய பாடத்தை முடித்துவிட்டு நான் இந்த பாடசாலையை ஆரம்பித்து பிறகு தொடர்ந்து பாடங்களை நடத்துறதுக்குரிய ஒரு கால அட்டவணையை கூட அமைச்சிருக்கிறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, எங்களோட பாடசாலை இந்த அடைவு மாட்டம் கூறுறதுக்கு காரணம் இந்த வெளியில் இருக்கிற சேர்மாரை, இப்போ இந்த வேறு பாடசாலையில் படிப்பிக்கின்ற சேர்மார்களை நாங்கள் இந்த பாடங்களுக்கு எங்களுடைய பாடாசிரியர்களோட சம்பந்தப்பட்டு அவர்களுடைய ஒரு விருப்பத்தோட அவங்களையும் நாங்கள் படிப்பிக்கிறதுக்கு அல்லது வளவாளர்களாக இந்த பாடசாலைகளுக்கு சில கருத்தரங்களை செய்து கொண்டிருக்கோம். இந்த 2015 ஓய்வு கூட தமிழ் பாடத்துக்கு படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் ஸ்டடி லீவில் நிற்கிறார். அப்போ அவருக்கு பதிலாக நாங்கள் ஒரு ஆசிரியரை தேடி ஒரு மகோதயாலயத்தில் படிப்பிக்கின்ற ஒரு தமிழ் நல்லா படிப்பிக்கக்கூடிய ஆசிரியரை தேடி அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சுருக்கிறோம். அதே போல் கணிதத்துக்கு அப்படி செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி விஞ்ஞானத்துக்கு அப்படி அது சில பாடங்களுக்கு நாங்கள் சில ஆசிரியர்கள் வெளியிலிருந்து படிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும், அல்லது அந்த பிள்ளைகளை சரியாக வழிநடத்தி கொண்டு போகலாம் என்ற அந்த ஒரு நோக்கில் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடசாலையில் இந்த எடுக்கிற வீதத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். ஏறக்குறைய 77 பேர் பரீட்சை எழுதின இடத்துல 57 பேர் எடுத்துக்கிறாங்க இஸ்லாம் பாடத்தில், 19 பேர் தமிழில் கணித பாடத்தில் 10 பேர் எடுத்துக்கிறாங்க. இப்படி அந்த எடுக்கிற வீதத்தில் கூடிக்கொண்டு போகிறோம். ஆகவே இந்த அடைவு மட்டும் நான் இந்த பாடசாலையை பாடம் எடுத்த விற்பாடு தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. இந்த சில நாங்கள் நேரத்தோடையும் இதே தான் இருந்ததுண்டு. ஆனால் அந்த நேரத்தோடைய இருந்த இந்த 76 அல்லது 75 வீதமாக இருந்தால் இப்போ ஒரு 80-85 வீதத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அதை பின்னுக்கு போக விடலை. பின்னுக்கு போகிறதுக்கு அதுக்குரிய இதெல்லாம் இது எங்களுக்கு அந்த கல்வியாளர்கள் அது டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதுக்கு எங்களுக்குரிய ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கு. அதன்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கோம். அலிஃபான் பாடசாலை அதிக கட்டணம் மறவிடப்படுவதாக பரவலாக பேசப்படுகிறது. இது பாடசாலை அதிபர்களுடைய தனிப்பட்ட ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் உயர்த்தப்படுவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இப்படி பரீட்சை கட்டணங்களை பாடசாலை அதிபர்கள் தனிப்பட்ட ரீதியில் உயர்த்த முடியுமா? அது உயர்த்துவதற்கான காரணங்கள் என்ன? பரீட்சை கட்டணம் என்று நாங்கள் அளவுறது பரீட்சை கேள்வி பேப்பருக்கு ஒரு கட்டணம் நாங்கள் அந்த பரீட்சை நடத்துகின்ற அதிபர்கள் சங்கத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு கட்டணம் வந்து இருக்குது. அதோட அந்த பிள்ளைகளுக்கு எழுதுகிற பேப்பர் இருக்குது, அது கட்டுற நூல் இருக்குது, அது ஸ்டப்லர் இருக்குது, அந்த எக்ஸாம் நடத்துறதுக்குரிய ஸ்டேஷனரி அந்த இதுகள் இருக்குது. அந்த ஸ்டேஷனரிகளுடைய செலவும் இருக்குது. இப்போ நாங்கள் சாதாரணமாக 95 ரூபா அங்கே கட்டணமாக இருந்தால் இங்கே நாங்கள் அந்த பிள்ளைகள் அந்த எழுதுகிற செலவு கிட்டத்தட்ட 100 ரூபாவுக்கு போகுது. அந்த பேப்பருக்கும் அதுக்குரிய செலவு. இது நான் தனிப்பட்ட முறையிலையோ அல்லது வேறொரு பாடசாலை தனிப்பட்ட முறையிலையோ எந்த பாடசாலையும் அது தனிப்பட்ட முறையில் அளவுறது. அதனுடைய செலவெல்லாம் பாட்டி ஸ்டாஃப் மீட்டிங்கில் கழிச்சு, எங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் கழிச்சு, எஸ்டிசிகிட்ட கழிச்சு தான் அளவுறது. அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த எக்ஸாம் ஃபீஸில் எல்லா பிள்ளைகள்டையும் இந்த எக்ஸாம் ஃபீஸை அளவிட முடியாது. எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் ஜெயிக்கா என்ற கிராமத்திலிருந்து பஸ்ஸில் வர பிள்ளைகள் இருக்குது, கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்குது. செங்காமத்திலிருந்து வர பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் அந்த காசை அறவுறதில்லை. ஏன் அறவுறதுன்னா, அந்த பிள்ளைகள் பஸ் காசையும் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அதை அந்த செலவீடு செய்ய முடியாது. அடுத்தது 3 பிள்ளைகள் அல்லது 4 பிள்ளைகள் ஒரு வீட்டிலேருந்து வருதாங்கன்னா 2 பிள்ளைகள் தான் அந்த காசை நாங்கள் அறவுறது. அப்படி அறவிட்டோன்னே ஏறக்குறைய எங்கள் பாடசாலையில் 994 பிள்ளைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 200 பிள்ளைகள் அந்த காசு தராது. 700 பிள்ளைகள காசை தான் இந்த 994 பிள்ளைகளுக்கும் அந்த செலவழித்து அந்த காசு அந்த எக்ஸாமை நாங்கள் செய்ய வேண்டியது. எக்ஸாமுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நாளும் காசு தாங்க. இந்த 3ஆம் தவணை பரீட்சையில் மட்டும் மாகாண சபை ஒரு சில பாடங்களுக்குரியதை தரும், கேள்வி பேப்பரை தரும். அது விடை எழுதுகிற பேப்பர் தராது. அப்போ அந்த விடை எழுதுகிற பேப்பரை அந்த இல்லாட்டி அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே செலவழிக்க வேண்டி வரும். அப்போ அங்கே நாங்கள் பிள்ளைகளை வேண்டிக்குவான்னு சொல்லி கொடுத்தால் அந்த காசு தராத பிள்ளை, அந்த வசதி இல்லாத பிள்ளைக்கு அந்த பேப்பர் எப்படி கிடைக்கும்? எழுதுறதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பேப்பரை கொடுக்கலாமல் போகும். அல்ல அந்த பிள்ளைக்கு அந்த கடையில் போய் நின்று அந்த பேப்பரை வேண்டியலாமல் போகும். இப்போ கடையில் போய் பேப்பரை வேண்டிக்காண்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வகையான பேப்பர்களை வேண்டிட்டு வரும்.
வெவ்வேறு வகையான அந்த இதுகளோடு இருக்கும். அப்போ நாங்கள் அந்த ஒரு ஒழுங்குமுறையாக அந்த பரீட்சையை அந்த மதிப்பீட்டை செய்ய முடியாமல், அதுக்காக தான் இந்த காசை நாங்கள் எல்லாரும் அந்த பொதுவாக எல்லா பாடசாலைகளும் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் அவ்வாறு பரீட்சை கட்டணம் மறவிடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு புதினமாக இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் விளங்கல்ல. இதேன்னு சொல்கிறாங்கன்னு விளங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேணுமென்று ஒரு குற்றச்சாட்டை தேடணும் என்பதற்காக தேடுகின்ற ஒரு வழிகள் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். அலிஃபான் பாடசாலையில் கல்வி கற்காத ஒரு மாணவிக்கு அட்மிஷன் வழங்கப்பட்டதாகவும் பேசிக்கொள்கிறாங்க. இது சம்பந்தமான உண்மை தருணம். இது அந்த அந்த கல்வி கற்காத மாணவிக்கு அட்மிஷன் கார்டோ அப்ளிகேஷனே போடுறது பொருத்தவும் இல்லை, அப்படி போடவும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை அந்த அவைய சொல்கிற அந்த பிள்ளை எங்கள் பாடசாலையினுடைய டிபிஆர் இருக்கின்ற அஷ்ரப் சார் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளை இந்த பாடசாலைக்கு வந்து அந்த பிள்ளை இந்த ஸ்டடி லீவ் கொடுத்ததுக்காரு தான் இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரக்கூடாது வந்து எங்கள்கிட்ட அனுமதி எடுத்துக்கொண்டு சில கிளாஸுகளுக்கு சில வகுப்புகளுக்கு கொழும்புக்கு போய் வந்துட்டார். அந்த பிள்ளைய கொழும்பண்ணி சொல்கிறாங்க, படிக்க போய் வந்துட்டாங்க. அந்த பிள்ளை கொழும்பண்ணி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை அக்கறை பெற்ற புறப்படமாக கொண்ட பிள்ளை. அவங்களோட பாப்பா இங்கே இந்த பொத்துவிலோட அஷ்ரப் சோதரில் வசிக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க. நம்முடைய அம்பாறை மாவட்டத்துக்குள்ளே ஏற்பட்ட பிள்ளை. இப்போ நான் நேரத்திலே சொல்லிக்கிறேன்னா அட்டாளச்சியான பிள்ளை தான் அந்த அட்மிஷன் கார்டு தரலன்னு சொல்கிற பிள்ளை. இப்போ அக்கரப்பத்து பிள்ளைக்கு அட்மிஷன் கார்டு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அது அக்கரப்பத்து இல்லை, அவங்க சொல்கிறாங்க கொழும்பு. ஆனால் அந்த பிள்ளை கொழும்பு இல்லை. அந்த பிள்ளையோட தாய் ஒரு உத்தியோகஸ்தர், இந்த ஒரு உத்தியோகஸ்தர், தகப்பன் ஒரு உத்தியோகஸ்தர். ஆகவே அவங்க அந்த பிள்ளை ஒரு கட்டிக்கார பிள்ளை. அந்த பிள்ளை இங்கே படிக்கணுமென்று விரும்பிச்சு. ஆகவே அவங்க அந்த இங்கே தான் சீவிக்கப்போம். அப்போ கொத்தியிலே சேர்ந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளுக்கு நாங்கள் பாலிகாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவோம். அங்கே போய் படிக்கிட்டு அந்த பிள்ளைகள். அதே மாதிரி எங்களுக்கு ஸ்கூலுக்கு வருதுன்ற எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி அங்கேருந்து ஒரு பிள்ளை வருதுன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் அந்த பிள்ளையை சேர்த்து அந்த பிள்ளை நிறைய வகுப்புகளுக்கு ஒழுங்காக வந்துடுது. அதே நேரம் சில இந்த சுவையினம் காரணமாக சில நேரம் அந்த பிள்ளை அந்த வகுப்பில் சில நேரம் ஒரு 10 நாள் 5 நாள் வராமல் இருக்கும். பிறகு அந்த பிள்ளை தொடர்ச்சியாக வந்திருக்கு. அதுக்குரிய இதுகளை வச்சு தான் நாங்கள் அவங்க வந்து அட்மிஷன் கார்டு வழங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த அவங்க நினைக்கிறோம் இவங்க அந்த பிள்ளையாக அந்த இது ஊடகங்களில் கொழும்பு அப்படி சொல்கிறாங்க, அல்லது பாடசாலைக்கு வராத பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அது அப்படி ஒரு இது இல்லை. அந்த பிள்ளை இப்போ சிலர் அந்த பிள்ளையோட பேரை தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளைய கூப்பிட்ற பேர் வேறு, அந்த பிள்ளையோட பதிவில் இருக்கிற பிள்ளையோட பேர் வேறு. அப்போ ஒரு கூப்பிட்ற பேர் தான் அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். பதிவில் இருக்கிற பேரை பிள்ளை செல்லாது. அப்படிதான் இப்போ இந்த இதில் இந்த குளறுபடி அவங்க விளக்கம் இல்லாமல் இதுகளை அந்த செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு சரியான நைட்டை வந்து கேட்டுருந்தால் அதுக்குரிய விளக்கங்களை அவங்க அறிஞ்சிட்டு செஞ்சுருக்கலாம். அறியாமல் செஞ்சதால் தான் இந்த உளவு விவரிதங்களும் இந்த வார சங்கத்தினுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உங்களை அந்த தலைவர் பதவியில் நீக்க அமைக்கிறதுக்காக அதற்கு செயலாளர், அவர் செயலாளர் முன்னாள் நாள் தவிசாளர் வாசித்திருக்கிறார். அவருக்கு எதுவும் செய்ய இயலாது. நீங்கள் தலைவர் வைக்கிறதால ஏன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் அதனுடைய நண்பர்கள், அதில் வார பணங்களை நீங்கள் 2 பேரும் பிரித்து கொள்றீங்க என்ற சொல்ல ஒரு கதையும் அடிபடுது. இது சம்பந்தமாக இந்த என்னென்னா அவங்க அந்த குற்றச்சாட்டு உண்டு வாஷிதனைக்கு சப்போர்ட் பண்ணுறார். இவரும் அவரும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த ஒவ்வொரு கட்சி அதாவது 2 பேரும் ஒரு இடத்துல ஒத்துக்கப்படுறாங்கண்டா என்னத்துக்காக யோசிங்கண்டா அதில் ஒரு இடத்துல எழுதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிங்க அந்த பாடசாலைக்கு வார நிதிகள் எல்லாம் எஸ்டிசி ஊடாகத்தான் செலவழிக்கப்படுறது, அல்லது டிபார்ட்மெண்ட் ஊடாக அது அனுமதி எடுத்து செலவழிக்கப்படுற செலவுகள். அந்த செலவுக்கும் நானும் வாசிதும் சேர்ந்து செய்யலாது. இதில் 16 மெம்பர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு செலவு வந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து அனுமதி எடுத்து தான் அதை செய்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னா அந்த செலவுகளுக்கெல்லாம் இப்போ மாகாண சபையிலிருந்து அல்லது கொய்காவிலிருந்து வந்தால் அவங்க இன்னென்னத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு இதோடு வராங்க. இப்போ நாங்கள் விரும்பின மாதிரி செலவழிக்கலாது. அந்த பாடசாலையினுடைய நன்மைக்காக நாங்கள் செய்கிற அந்த வேலைகள் இப்போ இந்த செலவுகள் இன்னென்னத்துக்கு செலவழிக்க வேணும். இப்போ சாதாரணமாக ஒரு மாணவர்களுடைய உளநல ஆலோசனை, இதுக்கு வளவாளருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அல்லது இந்த டீப் கொடுக்கணுண்டா எவ்வளோ, அந்த செலவெல்லாம் போட்டு அப்படி ஒவ்வொரு பிரிவாக அனுப்புகிறாங்க. அந்த செலவுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு நாளும் எடுக்கல. அடுத்த
விஷயம் என்னென்னா இப்போ சில இதுகள் இருக்குது. ஒரு கட்டடம் பண்ணால் அதுக்கு டிஏ இருக்கிற இன்ஜினியர் இருக்கிற அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணி பில் போட்டு அதை ஷைன் பண்ணி தான் அந்த காசு எடுக்கணும். அதுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுனா செய்ய இல்லாது. அதை செய்கிறதுக்குரிய எந்த இதுவும் இல்லை. அப்போ அது வந்து 16 பேர் கிட்டத்தட்ட எங்களோட பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள். இவங்க அந்த 16 பேர்லேயும் அநேகமான ஆட்கள் இந்த கூட்டங்களுக்கு வாராங்க. சில தீர்மானங்களை நாங்கள் ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறோம். இந்த செலவுகள் சம்பந்தமாக இந்த டிபார்ட்மெண்ட் அனுப்புறது நாங்கள் வருடாந்த அமலாக்க திட்டம், வருடாந்த 5 வருஷத்து திட்டம் எல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த செலவுகளை செய்யலாம். அப்போ டிபார்ட்மெண்ட்டும் அந்த திட்டங்களை அங்கீகரித்து அந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கள்கிட்ட அந்த செலவுகளை தரும். சும்மா கூக்கால கண்பொத்தி இதாக தர மாட்டேன். அடுத்தது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு வர மாதிரி பாடசாலைகளுக்கு அப்படி இது வரல. சின்ன சின்ன செலவுகளுக்கு அந்த காசை தந்தால் அதை செய்யணும். அதுக்கு ஏற்றா போல் அதை செய்யணும். அதை விட கூடுதலாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இந்த வாசித் நான் இப்போ சொல்லணும் என்னென்னா, வாசித் இங்கே சிங்களம் படிப்பிக்கிறது ஒரு டீச்சர் இல்லை. அவரை சொந்த காசில் 6000 மாதாந்தம் சம்பளம் கொடுத்து அந்த டீச்சரை நியமிச்சு அந்த டீச்சருக்கு அவர் தான் சம்பளம் கொடுப்பார். இப்போ நாங்கள் அந்த காசில் கையாடுறதும் இல்லை, அதுக்குள்ளே. அப்போ அது எஸ்டிசிக்குள்ளே அல்ல, எஸ்டிசி மெம்பராக அவர் செக்ரட்டரி அந்த இடத்தால் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் பண்ணுறது நீங்களே அவரே அந்த சம்பளத்தை கொடுக்குறார் அவரை சல்லியிலிருந்து. அவர் அப்படியான உதவிகள் செய்கின்ற ஒருவருக்கு இப்படியே சும்மா சொல்கிறன்ற விஷயம் ஒரு அபாண்டமானது என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் தலைவராக இருக்கின்ற அந்த அடுத்த அனைத்து பாடசாலைகளுடைய தலைவர் என்று சொல்கிறது அதில் அந்த அது இல்லை, அப்படி இல்லாது. இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க தலைவர் நான். அது பதவி வழியாக அதிபர் இருப்பார். நான் இல்லாவிட்டால் அதிபராக இருக்கிறவர் இவரும் தலைவராக இருக்கலாம். நான் தான் இருக்கணும் மட்டும் இல்லை, அதிபராக இருக்கிறவர் அவர்கள் அதிபர் இருக்காரோ அவர் தலைவராக இருப்பார். பதவி வழியான பதவி அது. அதே செக்ரட்டரி ஒரு பெற்றார் இருக்கிறது. அவர் இந்த பாடசாலையினுடைய பெற்றார். அவர மகள் இங்கே படிக்குது, அவர் பெற்றார். ஆகவே இந்த ஊரில் ஒரு பிரமுகர். அந்த வகையில் அவர் ஒரு செக்ரட்டரியாக இருந்தால் அவர் சில விஷயங்களை அந்த பாடசாலைக்காக செய்கிறார். அது சில நேரம் நியாயத்தை அவர் அதில் எந்த விஷயங்கள் அவர் என்னோட சில நியாயங்கள் இந்த பாடசாலையினுடைய நீங்கள் செஞ்சுக்கிற வேலைகளுக்கு நன்றி கடன் நான் பற்றிக்கிறேன் என்று சொன்னால் கூட அதை பிழையாக வழங்குகின்ற அந்த அந்த ஒரு குழு இதே இப்படி எழுது. இதுதான் காரணம். புதுவையில் இருக்கிற ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை அலிஃபான் மகளிர் பாடசாலை. இங்கே வந்து வெளியூரில் இருந்து வர ஒரு சில ஆசிரியர்களாலையும் இல்லை சில தவறான விடயங்கள் இங்கே இடம்பெறதாக வெளியால் இருந்து பார்க்குறார்கள் சொல்கிறாங்க. யாரும் பாடசாலைகள் வந்து பார்த்து சொல்கிறேன். பாடசாலை அதிபராக நீங்கள் இது சம்பந்தமாக என்ன விடயங்களை கையாளுது? நான் என்னை பொறுத்தவரையில் இந்த பொத்துவில் உபவலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் இங்கே அல்லிர்ஃபானுக்கு வெளியூர்லேருந்து வர டீச்சர்ஸில் பெண்கள் தான் கூட, பெண்கள் தான் இங்கே கூடுதலாக படிக்கிறாங்க. ஏறக்குறைய வெளியூர் டீச்சர்ஸ் 42 பேர் நாங்கள் இருந்தால் அவங்க 22 பேர் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் குறைய இருக்கோம் அநேகமானார்கள். அதுலேயும் 6-7 பேர் தான் ஆம்பளை இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் பெண்கள் ஆண்கள். அந்த ஆண்களும் எல்லோரும் அந்த அந்த பக்குவப்பட்டாங்க. அப்போ மௌலவிமார் இருக்கிறாங்க, அந்த பட்டதாரிமார் இருக்கிறாங்க. அவங்களால இப்படி அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி ஒரு இது வந்தேன்னு சொல்லி இன்னமும் யாரும் அப்படி ஒரு முறைப்பாடு பிள்ளைகளாலேயோ பெற்றார்களாலேயோ செய்யப்படலை. என்னென்னா இதில் இந்த பாடசாலையை வெளியிருந்து பார்க்குற ஆக்கள் சிலர் இந்த பாடசாலையை சுற்றி வலம்பாராக்கள் இருக்காங்க. இந்த பாடசாலையை ஒவ்வொரு நாளும் சுற்றி வலம்பாடுற ஆக்களுக்கு சில இதுகள் பிள்ளையாக விளங்குது. சிலருக்கு இதுக்குள்ள இந்த வந்து என்கிட்ட அதை சரியாக விளங்கி கொள்ள இயலாது, விளங்கி கொள்ள தெரியாது. அடுத்த விஷயம் என்னென்னா வெளியில் நின்று அந்த பிள்ளைகளை சிலர் இந்த பிரேக் இல்லாத சைக்கிளில் வர மாதிரி அந்த தன்மையில் உள்ள சிலர் இருக்கிறாங்க. அதுகளால் தான் இந்த சும்மா அபாண்டமான ஒரு இது. ஆனால் இந்த பாடசாலையில் பொத்துவில் வலயத்துக்குள்ளே இருக்கிற பாடசாலைகளில் அல்லிர்ஃபானில் இருக்கிற அந்த வெளியூர் ஆசிரியர்கள் நிறைய கற்பிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் மெஸ் படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் சரியாக 6 மணிக்கு 6:30க்கு இந்த பாடசாலைக்கு வரார். இந்த நான் நேரத்துறை இந்த ஓய்வு பிள்ளைகளுக்கு 6:30க்கு பாருங்கள். அவரும் ஒரு நாளைக்கு அந்த பாடத்தை எடுக்கிறார் மெஸ் படிப்பிக்கின்ற ஆசிரியர்.
அவங்க அதை படிப்பிக்கிற ஒரு இதோட தான் இருக்கிறாங்களே ஒழிய இங்கே எதுவும் அடைக்கப்பட்ட ரூம்களும் அல்ல. அடுத்து அடைக்கப்பட்ட ரூம்கள்லாம் யாரும் இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறதும் இல்லை. இவங்கெல்லாம் திறந்த ஒரு வகுப்பறைகளில் இருக்கிறாங்க. அடுத்த விஷயம், வகுப்பறைகளில் 4 அவங்க பின்னிறத்துகளில் நிற்கிறது இல்லை. எப்படியும் நான் இந்த பாடசாலைக்கு 5 மணிக்கு அல்லது 5:30 காலையிலேயே வந்துடுவேன். வந்தால் இந்த ஆசிரியரும் எனக்கு பிற்பாடு தான் இங்கே வருவாங்க. பொதுவாக நான் இந்த 5 மணிக்கு வந்தாலும் கூட சில நேரம் கையொப்பம் வைக்கலன்னா சில பேர் நினைப்பாங்க, இவர் 5 மணிக்கு எப்படி இப்படி வரலாமா, இது சாத்தியப்படுற விஷயமாண்டு யோசித்து அதுக்கு ஒரு வீட்டியம் அடிச்சுடுவான்ற ஒரு நோக்கத்தில் நான் திரும்ப இந்த வேலைகளை முடிச்சுட்டு 6:20 அல்லது 6:15 வந்து தான் இந்த கையொப்பத்தை வைக்கிறேன். ஏன்னா நேரத்தில் அந்த 5:30 நான் படத்தை சுபோதலிட்டு படத்துக்கு வந்தால் அதுக்கு முன்னே அப்படி ஒரு செய்தி நடக்கிறதுக்கு அந்த இதுவும் இல்லை. அதை பாடம் நடக்கிற நேரத்தில் இப்படியான விஷயங்கள் நடக்காது. நடக்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படி சும்மா இந்த வதந்திகளை வெளியில் நின்று பார்க்குறாங்களுக்கு அப்படி சில வதந்திகள் அப்படி தெரியுது. அப்படியான வதந்திகளுக்கும் நாங்கள் நேரத்தோட இந்த பாடசாலையில் இருந்த அயலூராக்கள் நிறைய படுத்திச்சிக்கிறாங்க. அப்படியான ஒருத்தரையும் இங்கே அப்படி ஒரு குற்றச்சாட்டு எனக்கிட்ட வந்து சேரல. சும்மா அதை பார்க்காதாக்கள், இந்த பாடசாலை உள்ளுக்கு வந்து சரியாக அறியாதாக்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன் வச்சா, நான் நேற்று சொன்னேன் 50% ஆசிரியர்கள் வெளியூர் ஆசிரியர். அவர் சில நேரம் அந்த வெளியூர் ஆசிரியர்கள் எல்லார மனமும் அதில் பாதிக்கப்படலாம். ஒரு சிலர் அப்படி செஞ்சால் அதுக்குரிய தண்டனை நாங்கள் வழங்குறதுக்கு நாங்கள் தயாராகிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்கு நாங்கள் எங்களோட ஒரு பிள்ளை என்ற அடுத்தது இந்த பாடசாலை படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் எந்த பிள்ளை ஒரு இடத்துல நான் இந்த கொரியா நிறுவனத்தை சேர்ந்து எங்களோட பாடசாலையிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கட்டம் உங்களுக்கு எத்தனை பிள்ளை, நான் என்ன 1000 ஆண்டு சொன்னேன்னா அந்த 1000 ஆண்டு கிடையாது, ஏன் செல்றையில் 1000 ஆண்டுனா இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் 1000 ஆண்டு. அது பிறகு தான் நம்ம கேட்டால் உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருந்துச்சு, அதான் நான் 4 சொன்னேன். அப்போ அவர் அதிசயப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர் மிக இந்த பாடசாலைக்கு நான் உதவி செய்யணும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வந்தார். ஆகவே நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மாதிரி எங்களுடைய ஒரு தகப்பன் மாதிரி இருந்து இதில் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். நேரத்தோடு அந்த பொம்பளை பிள்ளைகளில் பள்ளிக்கூடம் என்றதால தான் நான் 5 மணிக்கு முதல் வாரம் பிள்ளைகள் தனியை வந்து நிற்கக்கூடாதுன்றதால் அதில் எந்த உண்மையும் இல்லை. அதில் அது ஒரு அபாண்டமான ஒரு பொய் என்று தான் நான் சொல்லுவோம். அப்படி அந்த பொய்யை நாம் திரும்ப வளர்த்து கொண்டு போனால் மிகவும் அந்த நம்முடைய இதையும் பாதிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அலிர்ஃபான் பாடசாலை தொடர்பிலும் உங்கள் தொடர்பிலும் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். எதை அடிப்படையாக வச்சு எந்த நோக்கத்துக்காக இப்படி சொல்கிறாங்க? இந்த பாடசாலை இந்த கட்டமைப்பு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்பாக இருக்குது. இதுக்குள்ளே சிலருக்கு உள்ளுக்கு வந்து இதில் ஏதாவது அந்த தளர்வுகளை ஏற்படுத்தலாம் அல்லது இதில் ஏதாவது ஏற்படுத்தலாம் என்ற எண்ணம். அடுத்தது இப்போ அண்மையில் நான் நேரத்தில் சொன்ன இந்த அரசியல் ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சி. நான் ஒரு நாளும் பாடசாலையில் அரசியல் செய்தவங்க இல்லை, அரசியல் செய்யவும் இல்லை. பாடசாலையில் கனத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. எங்களோட பாடசாலையில் இந்த முறை எலெக்ஷன் கேட்ட ஒரு வேட்பாளரும் கூட எங்கள் பாடசாலை ஆசிரியர். ஆகவே நாங்கள் பாடசாலையை ஒரு நாளும் அரசியலுக்காக பயன்படுத்தவில்லை. அதால் இந்த அரசியல்வாதிகள் அரசியலில் ஒரு நாங்கள் பின்னடைந்து விட்டோம் அல்லது நான் நின்ற பக்கம் தோல்வி அடைந்து விட்டது என்பதற்காக இந்தவங்க அந்த அந்த பக்கத்தை என்னது இந்த வீக்கான பக்கத்தை பார்த்து குத்துற மாதிரி அந்த ஒரு குற்றங்களை தேடி குத்தி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த பாடசாலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த அரசியல்வாதிகள் தந்த இதுக்கு அது எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அந்த ஒரு சில அரசியல்வாதிகள் நியாயமாக சிந்திக்கிறாங்க. இப்போ பொதுவாக இங்கே பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் என்னோடு இந்த பிரச்சனை சம்பந்தமாக சார் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அப்படி நடத்தவும் இல்லை, எங்களுக்கு இந்த அரசியல் ரீதியான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சிலர் ஒன்று ரெண்டு அதுலேயும் இந்த நான் சொல்லணும்னா இது இந்த டியூட்டோரியலுக்கு சில சவால்களாக இருக்கிறது எங்கள் பாடசாலை. அந்த சவால் தான் இந்த முழு இந்த ஃபேஸ்புக்குக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் காரணம் என்று நினைக்கிறேன். பொத்துவில் இருக்கிற ஒரே ஒரு பெண்கள் பாடசாலை, உயர்தர பெண்கள் பாடசாலை, அலிஃபான் பாடசாலை, இந்த பாடசாலையில் கொண்டு செல்றதுல எதிர்நோக்கிற சவால்கள், உங்களுக்கு தேவைப்படுற உதவிகள் சம்பந்தமாக
இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க பெண்கள், அதுவும் வயது வந்த பெண்கள் இருக்கின்ற ஒரு பாடசாலை. இந்த பாடசாலைக்கு மிக கூடுதலான சவால் இந்த இப்படியான அந்த வெளியில் நின்று கதைக்கின்ற அந்த உள்ளுக்கு வந்து இந்த பாடசாலையினுடைய என்ன நிலைமைன்ற அறியாமல் கதைக்கின்ற அந்த கதைகள் தான் இந்த பாடசாலையினுடைய பாரிய சவால். அது வள பற்றாக்குறையோட இந்த பாடசாலையை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டுமாக இந்த முறை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். 2013 ஆரம்பித்து இந்த முறை அட்வான்ஸ் லெவல் சயின்ஸில் பரீட்சை எழுதிக்கலாம். அந்த ரிசல்ட்ஸு நல்லா வரணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சயின்ஸ் வகுப்பு தொடர்ந்து கொண்டு செல்வதற்குரிய சவால்கள் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறை, அடுத்தது இந்த வளங்களுடைய இந்த பாடம் நடத்துவதற்குரிய அந்த மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்குரிய அந்த நிதிகள், அவ்வாறான ஊக்குவிப்புகள் எதிர்காலத்தில் தேவைப்படுறதான் இந்த பாடசாலை எதிர்நோக்குகின்ற சவால். இருந்தாலும் சென்ற அந்த 2013 ஆண்டு ஆரம்பித்த நாங்கள் அந்த விஞ்ஞான வகுப்புக்கு இந்த பாடசாலை சமூகம், பாடசாலையில் இருந்த பெற்றார் மிக ஒத்துழைப்பாக இருந்து அந்த வெற்றிகரமாக அதை ஒத்துழைத்தாங்க. அதே போன்று இப்போவும் அந்த பெற்றாரும் இந்த பாடசாலை அபிவிருத்தி சபையும் அபிவிருத்தி சங்கமும் எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு வழங்குகின்றது. அந்த ஒத்துழைப்போடு ஒட்டுமொத்தமான பொதுமக்களும் பெற்றார்கள் இந்த பாடசாலையினுடைய நிலைமையை, உண்மையான நிலைமையை அறிந்து இந்த பாடசாலைக்கு ஒரு தரம் சமூகம் அளித்து இந்த பாடசாலையினுடைய மாணவர்களிடத்திலே சில விசாரணைகளை செய்து இந்த பாடசாலை எவ்வாறு செல்லுகின்றது அல்லது எவ்வாறு செல்லாமல் இருக்கின்ற அந்த நோக்கோடு பாடசாலையை விமர்சிப்பதை நல்ல கண்ணோடு விமர்சித்தால் இந்த பாடசாலையை மிக சிறப்பாக கொண்டு செல்லலாம். அந்த விமர்சிக்கின்ற தன்மையால் தான் இந்த பாடசாலையினுடைய அந்த சவால் என்று நினைக்கின்றேன். இந்த விமர்சிக்கின்ற அந்த போது நேர்மையாக அல்லது ஒரு பக்கச்சார்பின்றி அந்த விமர்சனங்களை செய்தால் இந்த பாடசாலையை வளர்வதற்கு, இந்த பாடசாலையை கொண்டு செல்வதற்கு எனக்கும் வசதியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடசாலையிலே நான் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஆனால் இந்த பாடசாலை சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் இந்த பாடசாலையிலே அதிபராக இருக்கின்றேன். இந்த பாடசாலையினுடைய ஆக பெரிய சவால் முழுக்க முழுக்க ஒரு பெண் பாடசாலையாக இருக்கின்றது. இதனுடைய இந்த ஒழுக்கங்கள் அல்லது இதனுடைய அந்த நிர்வாக விடயங்கள் வெளியிலே வேறு விதமாக விமர்சிக்கப்படாது. பாடசாலைக்கு உள் அல்லது பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், பாடசாலையினுடைய அதிபர், பாடசாலையினுடைய எஸ்டிசி அந்த பாடசாலையின் அபிவிருத்தி குழுக்களோடு அந்த விமர்சனங்களை செய்துவிட்டு அது நல்லதாக செய்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதான் இந்த பாடசாலையை கொண்டு செல்வதற்கு மிக சிறப்பான ஒரு வழி. அந்த வேறு வெளியிலே இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் இந்த வேலி அங்கிட்டு இருந்து வேலிக்குள்ளுக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரியாது கதைத்து கொண்டிருப்பதை தவிர்த்து கொண்டால் இந்த பாடசாலை மிக சிறப்பாக முன்னுக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன். அத்தோடு இந்த பாடசாலையை நடாத்துவதற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய அபிமானிகள், பாடசாலையை விரும்புகின்றவர்கள், இந்த ஆசிரியர்களுடைய இந்த செயற்பாட்டை விரும்புகின்றவர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைத்து இந்த பாடசாலையினுடைய சொத்துக்களையும் பாதுகாக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல வேண்டும். என்றால் இந்த பாடசாலை ஒரு திறந்த பாடசாலையாக எல்லாருக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. யாரும் நல்லதோ அல்லது
கெட்டதோ வந்து இங்கே விசாரித்து இந்த பாடசாலையில் ஒரு தரம் வந்து விசாரித்து சென்றால் அந்த குற்றச்சாட்டுகளை தவிர்த்து கொண்டு இந்த பாடசாலையை நாங்கள் மென்மேலும் முயற்சியாக கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடசாலை இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு முதன்மை பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு இருந்தபோது இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியில் இந்த பாடசாலையை சுற்றி இருக்கின்ற அந்த ஆதரவாளர்கள் அல்லது இந்த பாடசாலையை விரும்புகின்ற அவர்கள் பழைய மாணவர்கள், இந்த பாடசாலையினுடைய பெற்றார்கள், இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி சபை குழு, அதோடு மிக முக்கியமாக எங்களுடைய ஆசிரியர் குழாம், இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் குழாம் இந்த பாடசாலையை கொண்டு செல்வதற்கு எனக்கு மிகவும் ஒத்துழைப்பாகவும் எனக்கு ஆலோசனையும் வழங்கி இந்த பாடசாலையை மேலும் சிறப்படைய செய்வதற்கு இந்த தற்போது கூட எனக்கு இந்த கட்டத்திலும் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை எனது தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே இதூடாக என்னுடைய நன்றிகள் அவர்கள் குறித்தாக இந்த பாடசாலை சம்பந்தமாக அண்மை காலத்தில் பாடசாலை சம்பந்தமாக இல்லாது என்னை தனிப்பட்ட முறையில் சமூக வலைத்தளங்கள் ஒரு சிலர் சில குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு வந்திருக்கிற வேளையில் என்னை அணுகி உங்களுடைய நியாயங்களை அல்லது உங்களுடைய பக்கத்தின் உள்ள நியாயங்களை கூறுமாறு கேட்டுக்கொண்டதற்கு பொத்துவில் நெட் என்ற அந்த நினைத்தளத்துக்கும் அந்த செய்தித்தளத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி என்னுடைய நன்றி மட்டுமல்ல, இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், அந்த பாடசாலையை முன்னெடுத்து செல்லுகின்ற அனைத்து சமூகங்களுடைய நன்றியாக இது அமையும் என்று இந்த பொதுவில் வலை அமைப்புக்கும் அதனுடைய பணிப்பாளர்களுக்கும் அதனுடைய செயற்பாட்டாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். கல்லூரி வாழ்க்கை முடிந்து மீண்டும் கல்லூரிக்கு ஒரு நாள் சென்று வந்தேன். கல்லூரியில் பல மாற்றங்கள். முதல் மாறுதல், மாணவனாய் சென்ற நான் பழைய மாணவனாய் அறிமுகம் செய்து கொண்டு உள்ளே சென்றேன். கல்லூரியின் படிக்கட்டுகளில் முன்னோக்கி ஏறினேன். என் கல்லூரி நாட்கள் பின்னோக்கி அழைத்தது. அதே படிக்கட்டில் நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்தது, சண்டையிட்டது, மாணவிகளை வம்புக்கிழுத்ததாய் பல ஞாபகங்கள் என்னுள். தனிமை உணர்ந்ததில்லை, நான் அன்று உணர்ந்தேன். என் நண்பர்கள் இல்லாத கல்லூரியில் நான் மட்டும் நடந்தபோது என் கண்கள் தேடி சென்று நின்றது. எங்களது வகுப்பறையில் என்னை வரவேற்று கண்ணீர் சிந்துவது போல் உணர்ந்தேன். என் இருப்பிடத்தை பார்த்தபோது மௌனமொழி பேசி எனது இருப்பிடம் என்னிடம் கேட்டது, நீ மட்டும்தான் வந்தாயா என்று. இதயம் கனத்தது. என்னை அறியாமல் ஒரு வழி என்னில் தோன்ற, என் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்த என் இருப்பிடம் என் சோகத்தையும் பார்த்தது. என் இருக்கையில் கிறுக்கி வைத்த என் நண்பர்களின் பெயர்களை தொட்டு பார்த்து கலங்கியது கண்கள். கண்ணீரை துடைத்து கொண்டு மெல்ல நடந்தேன் கேண்டீனை நோக்கி. ஒரு டீ வாங்கி 9 பேர் குடிக்கும் போது உள்ள சுகம் தனியாளாய் அன்று குடிக்கும் போது கிடைக்கவில்லை. கேண்டீன், மரத்தடி என நாங்கள் கடித்த இடங்களில் நான் மட்டும் நின்று சற்று நேரம் கல்லூரி நாட்களில் மீண்டும் வாழ்ந்து பார்த்தேன். காதல் வந்த தருணம், காதலில் வாழ்ந்த தருணம் என என் நினைவுகள் நிழலாய் வந்தது. அலைபேசியை எடுத்து என் நண்பர்கள் அனைவருக்கும் தகவல் அனுப்பினேன், நான் கல்லூரியில் இருக்கிறேன் என்று. அனைவரும் ரிப்ளை செய்து நாங்கள் வாழ்ந்த நாட்களை நினைவுபடுத்திக் கொண்டனர் என்னோடு. நான் கிளம்பும் நேரம் கல்லூரியை ஏற இறங்க பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டு திரும்பி நடந்தேன். என் உடல் மட்டுமே திரும்பி நடந்தது. என் நினைவுகள் அனைத்துமே எங்கள் கல்லூரியை சுற்றி திரிந்தபடி. மீண்டும் கிடைக்காத நிமிடங்கள் கல்லூரி வாழ்க்கையில் மட்டுமே. தோழர்களே, நேரம் கிடைத்தால் நீங்களும் சென்று வாருங்கள் உங்கள் கல்லூரிக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவுபடுத்தி வாருங்கள். பல்வேறு இடங்களை சேர்ந்த மாணவர்களை ஒன்று சேர்க்கும் கல்லூரிகளுக்கும் நட்போடு பழகும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. இது அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் சமர்ப்பணம். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு என்றும் உங்கள் நண்பன் பிரேம்.